श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது ஸ்லோகம். உத்தமः புருஷஸ்த்வன்யः பரமாத்மா இதி உதாஹ்ருதः यो लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्यय ईश्वरः। उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मा इति उदाहृतः यो लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्यय ईश्वरः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், போன ஸ்லோகத்தில் க்ஷரம் அக்ஷரம் கூட்டஸ்தம் மாறுபாடு இல்லாதவன் எப்பொழுதும் என்ன ஒன்று போல இருப்பவன் மாறுபாடின்றி இருப்பவன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததில் ஆனால் தூ அப்படின்னு ஆரம்பித்து புருஷः துவ அப்படின்னு சொல்ல எவன் லோகத்ரயம் மூன்று உலகிலும் ஆவிஷ்ய புகுந்து நின்று, மூன்று உலகிலும் அப்படின்னு சொன்னால் பாதாள லோகத்தில் பிருத்திவியில் ஆகாசத்தில் அதுபோல் மூன்று உலகிலும் எங்கும் லோகத்ரயம் மூன்று உலகிலும் ஆவிஷ்ய புகுந்து நின்று பிபர்த்தின்னு சொன்னால் தாங்குகின்றானோ அவன் அவ்யயம் என்று சொன்னால் மாறுபாடு இல்லாத எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிற ஒன்று போல அப்படின்னு சொல்கிற அந்த அவ்யயம் எவனோ அவ்யயமானவனோ ஈஸ்வரஹா இறைவனோ பரமாத்மா இது அவனே பரமாத்மா என்று உதாகிருதா கூறப்பட்டு உத்தம புருஷா அப்படின்னு சொன்னால் அவனே உத்தம புருஷன், அவன் வேறானவன் அல்லன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்ரீமன் நாராயணனே இந்த எல்லா உலகத்துக்கும் மூன்று உலகத்துக்கும் என்ன பிபர்த்தி அவ்யயா பிபர்த்தின்னு வரும்போது தாங்கு நிற்கிறான், மூன்று உலகங்களுக்குள்ளும் புகுந்து. ஒரு பெண்ணை 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்லும்பொழுது எல்லாவற்றிற்கும் உயிருடன் இருக்கிற ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். போன ஸ்லோகத்தில் ஜீவ சைத்தன்யம் இருக்கச்சேவே அதுவே இன்னொன்று என்ன சொன்னார், நல்ல கர்மங்களால் நிலையான அறிவும் உணர்வும் அதே மாதிரி கெட்ட கர்மங்களால் அவற்றின் மறைவும் ஏற்பட்டது அப்படின்னு. அவனே பிரத்யேகாத்மா அப்புறம் ஜீவசாட்சி அப்படின்னு. அந்த ஜீவசாட்சி இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே அதுக்கு என்ன சொல்கிறது, பரமாத்மா இது இந்த மூன்று உலகத்துக்கும் உள்ளே புகுந்து உயிர் கொடுத்து வளர்த்து யாருக்கெல்லாம் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க செய்து, ஒரு பிராணி என்ன சொன்னால் அதற்குண்டான செயல்பாடுகளை அது சிறப்பாக செய்வதற்கும் மாறுபாடு இல்லாமல் செய்வதற்கும், மனிதன் என்றால் அவனுக்குரிய வேலைகளை அவன் செய்வதற்கும் கர்மானுசாரேன அவனுடைய புத்தி எப்படி போகிறதோ அதில் நடக்கிறதுக்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் என்ன பண்ணுறாரு, உதாகிருதா அவ்வாறு கூறப்பட்டது பரமாத்மா என்று கூறப்பட்டது. உத்தம புருஷா எவனோ உத்தம புருஷன் அவன் வேறானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். ஆனால் இந்த அக்ஷர புருஷன் க்ஷரபுருஷன் அவரன்னு சொன்னால் அதில் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு சொன்னால் அபரா பிரகிருத்தின்றது என்ன, நிறைய விதத்தில் மாறுதல் உண்டு. பெருமாளை என்ன பண்ணுறார், அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம ஒருமை நிதானமாக யோசித்து பார்க்கும் பொழுது எல்லா ஒரு பசு அதனோட வேலையை தொடர்ந்து செய்யணும். பசு என்ன முதல்ல கன்றுக்குட்டியாக இருக்கும், கன்றுக்குட்டிக்கு அப்புறம் பெருசாக போகும், அது பசு பால் கறக்கக்கூடிய கன்றுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வளர்ச்சி அதற்குண்டான மாறுதல்களை தரக்கூடியவனும். அது இல்லை ஒரு ஆண் கன்றுக்குட்டி சேங்கண்ணு அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான மாறுதல்களை தருபவனும். அது மிருகத்துக்கு ஏற்பட்டது. இது கூட மிருகம் வீட்டில் வளர்க்கக்கூடியது. ஆனால் இதுவே காட்டில் இருக்கக்கூடிய புலி சிங்கம் அதுபோல் இருக்கிற மிருகங்களாக இருந்தால் அதற்குரிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு உண்டான மாற்றங்கள் சிதைவுக்கு உண்டான மாற்றங்கள். அதே மாதிரி யானை கூட காட்டில் தான் இருக்கும். அப்படியானா கூட அது என்ன கிடையாது,
மாமிச உணவு சாப்பிடாது. மாமிச உணவு சாப்பிடாத மிருகமாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய மாற்றங்களுக்கும் இதெல்லாம் பெரிய மிருகங்களுக்கு உள்ள விஷயம். அதே போல் பசுக்கு அப்புறம் பக்ஷினா எல்லா குருவி இனம் இருக்கிறதே, அதெல்லாம் காகத்துக்கு உண்டான வளர்ச்சி மாற்றங்கள் சொல்லணும். ஆனால் அதே போல் மனிதனுக்குள்ளே கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் அவனுக்குடைய அறிவும் ஆற்றலும் அதில் இருக்கக்கூடிய முயற்சியின்மை அதில் சரியாக செய்யக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இதிலே பெருமாள் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறார், உன்னுடைய கர்மங்களே குறைவானதாக இருந்தாலும் விசுவாசத்துடனும் தெரிஞ்ச அளவுக்கு தப்பில்லாத செய்யணும். ஆனால் அடுத்தவனுடைய கர்மா அதை தப்பில்லாமல் செய்தாலும் அது என்ன பண்ண மாட்டாது, அதை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னுடைய கர்மங்கள் எப்படி இருந்தாலும் அது குறைபாடுடையதாக செய்யப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் வேறு கர்மங்கள் இன்னொருத்தரோட கர்மாவை நீங்கள் சரியாக செய்தாலும் அது ஏற்புடையது அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அது மாதிரி மனுஷனுக்கு எடுக்கக்கூடிய தெளிவான புத்திகளை கூறி அதை தொடர்ந்து செய்வதற்கும் அனுகிரகிக்கிறது அந்த க்ஷராக்ஷரம், பரம், அபரம். அது மாதிரி அபரம்னு சொன்னால் மாறுதலுக்கூடியது. இது எல்லா வேலையும் பெருமாளே தான் செய்கிறார். பெருமாளே தான் ஒரு ஜீவனுக்குள்ளே நுழைஞ்சுட்டு அவனுக்கு எது போல் குழந்தைகள் இருக்கணும், அதுக்கு எது போல் அவனுக்கு நடை உடை பாவனைகள் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா மனுஷ சுபாவம் மட்டும் கர்மானுசாரேன தான். அதோடு கூட இன்னொரு ஆடட் சமாச்சாரம், பசு பக்ஷி மிருகமாக இருந்தாலும் அதற்கும் அந்த சரீரம் என்ன எப்படி கிடச்சிருக்கு, கர்மானுசாரேன தான் கிடச்சிருக்கு. அதனால் ஆனால் அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ண முடியாது, பசு எந்த பிளானும் தானாக பண்ணிவிட்டு இந்த சரீரத்துலேருந்து எப்படி வெளியில் போய்க்கிறது, இதுலேருந்து இந்த மாதிரி மறுபடியும் பசு ஜென்மா வராமல் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு அந்த பசுவுக்கு யோசனை பண்ண முடியாது. அது யோசனை பண்ணாலும் அதனால் சொல்ல முடியாது. அதை யோசனை பண்ணுறதுன்னு நம்ம வச்சுருந்தா கூட, ஆனால் அது யோசனை பண்ண தெரியுமா இருக்கும், ஆனால் சொல்ல தெரியாது. எந்த யோசனையும் வெளியில் சொன்னால் தானே அதுக்கு பொருள். அதுபோல தான். ஆனால் மனுஷனாக இருக்குதா அவன் இந்த முயற்சியை சிறப்பாக எடுக்க முடியும். ஏன்னா பெருமாளே சொல்லியிருக்கார், நல்லபடியாக யோகங்கள் செய்து சிறப்பான கர்மங்களை செய்தால் தானே என்ன சொல்கிறா, யோகாச்சலிதமானசான்னு அர்ஜுனன் கேட்கும்போது ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயத்தே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார்ல, அந்த கருத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோமான நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறார், நீ இதிலேருந்து மீண்டு வரணும் என்ன சொன்னால் உன்னுடைய முயற்சியை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் இதற்கெல்லாம் தாண்டி உத்தம புருஷா துவ அந்யா அவன் சொன்னால் இந்த உத்தம புருஷன் இதிலே கிடைக்கக்கூடியவன், அவன் வேறானவன், இதுக்கு மேலானவன், அப்படிவே மெய்தற்கும் மேலானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். அதுக்கு அர்த்தம் வரப்போகிற ஸ்லோகத்தில் 18வது ஸ்லோகத்தில் இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.